எங்கள் ஊரில் ஆகஸ்ட் 15க்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. எங்களுடைய மாதா கோவிலை பாருங்கள், அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். லைட் செட்டிங்கோட நிறைய கூட்டங்கள் இருக்கும். இந்த அன்னைக்கு மெழுகுவர்த்தி வாங்கிட்டு போய் மாதாவையும் இயேசுவையும் பார்த்து கும்பிட்டு வருவாங்க. சில பேர் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா இந்த நாள் அன்னைக்கு நிறைய பைபிளெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த கோவிலோட லைட் செட்டிங்கை பார்த்தா நம்மளுடைய தேசிய கொடியோட கலர் மாதிரி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு இவங்க தான் போகணும், அவங்க தான் போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், இயேசு இவரை பார்க்குறதுக்கு தாங்க அவ்வளோ கூட்டம் வரும். இவரை இப்படி பார்க்கும்போது பூமியில் குழந்தை இயேசுவாய் பிறந்து வளர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருங்கிறது நினைவுக்கு வரும். இவர் சொல்லி கொடுத்த பாடம் தாங்க மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லி. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய ஃபாதர்ஸ் எல்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு வெளியே வந்தால் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இந்த கோவிலுக்கு வெளியில் நிறைய கடைகள் போடுவாங்க. ஆள் நிற்க முடியாத அளவுக்கு பயங்கரமான கூட்டமாக இருக்கும். அதுவும் மாதா வெளியே வரும்போது அவ்வளோ கூட்டமாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விளையாடுற மாதிரி கார் கேம்ஸு, ஜம்பிங் கேம்ஸு, சர்க்கிள்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். எங்கள் குட்டீஸுங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. வருடத்துக்கு ஒரு முறை தான் மாதாவும் குழந்தை இயேசுவும் வெளியே வருவாங்க. பயங்கரமான செட்டிங்ஸோட, பாதுகாப்போட, அவ்வளோ அலங்காரத்தோடு வெளியே வருவாங்க. நிறைய பேர் மாதாவை பார்த்த உடனே ப்ரேயர் பண்ணிக்குவாங்க. மாதாவுடைய பாட்டுங்கள்லாம் பாடிக்கிட்டு வருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வருஷத்துலே இந்த ஒரு நாள் தான் பயங்கரமான திருவிழா போல் இருக்கும். நாங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். வெளியே வந்த மாதாவை நாங்களும் பார்த்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். நாங்களும் எப்போதுமே இந்த வருஷத்துக்கு இந்த நாள் இங்கே வந்துடுவோம். அடுத்த நாள் நானும் எங்கள் அண்ணனும் வெளியே வந்திருந்தோம். அப்போ பாருங்கள், யாருமே இல்லாமல் எப்படி வெறிச்சோடி போய் கிடக்குதுன்னு. நைட்டு அவ்வளோ கூட்டமாக இருந்த அந்த ரோடு இப்போ யாருமே இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஒரு சில கடைகள்லாம் இருக்குது. அது ஒரு 3 டேஸ் ஆர் 5 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஒரு சில கடைகள் 10 டேஸ் வரைக்குமே இருக்கும். பொறுமையாக வந்து நம்ம என்ன திங்ஸ் வேணுமோ வாங்கிட்டு போகலாம். நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து இந்த ரோடு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தோம். என்னென்ன கடைங்க இன்னும் மீதி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனோம். இன்னும் குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மை கடைகள் மட்டும் நிறைய இருந்தது. ஆப்போசிட்லேயே ஒரு கடை மட்டும் நல்லா பிரைட்டாக நல்லா இருந்துச்சு. என்னதுன்னு பார்த்தப்போ அதில் பெண் குழந்தைங்களுக்கு தேவையான வளையல், மணி, தோடு, கிளிப்ஸு இது போல் நிறைய வெரைட்டியில் இருந்துச்சு. அதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.